கைஸ், குயிக் ஒரே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இதுலயும் ஆடியோ கொஞ்சம் ரோபோட்டிக் வாய்ஸ் தான் வந்திருக்கு. அது என்னன்னு தெரியல. இந்த ஓபிஎஸ் ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சு. நான் என் ஃப்ரெண்டு கேட்டிருக்கேன், நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிட்டு எஸ்எம்டி வீடியோ மட்டும் இப்போ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பாருங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல இருந்து இந்த இஷ்யூ வராது, ஓகேவா? அது இவ்வளவு நாள் ஹெட்ஃபோன் மைக் தான் ப்ராப்ளம் நினைச்சேன். பட் ஓபிஎஸ் ப்ராப்ளம் ஓபிஎஸ்ல தான் இருக்கு. நான் இப்போ வேற ஹெட்ஃபோன்ல தான் வேற மைக் தான் வாங்கிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணேன். பட் அப்படி இருந்தும் எனக்கு இதே சவுண்ட் தான் கேட்டிருக்கு. ஸோ ஓபிஎஸ் தான் ஏதோ இஷ்யூ. நான் வேற ஏதாவது சாஃப்ட்வேர் ஏதாவது தேடி பார்க்குறேன், ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் வச்சுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Bye. So hey guys, welcome back to another video. So இந்த வீடியோல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, what is SMT? ஓகேவா? So what is SMT? SMT ஓட full form, some people call it as smart money reversal, some call it as smart money technique. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துலயும் எப்படி வேணா கூப்பிட்டுக்கலாம். ஸ்மார்ட் மணி ரிவர்சல்னு சொல்லலாம், ஸ்மார்ட் மணி டெக்னிக்னு சொல்லலாம். SMTனா ஸ்மார்ட் மணி டெக்னிக், SMRனா ஸ்மார்ட் மணி ரிவர்சல். ஓகேவா? சிம்பிள் டேர்ம்ஸ் ஆகும். இப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, ஒரு அசெட் இப்ப நீ பை பண்ண போற அப்படின்னா, ஒரு அசெட் லோவர் லோ வைப்போம். அதே இது இன்னொரு அசெட் ஹையர் லோ வைப்போம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் SMT. ஒரு அசெட் லோவர் லோ, இன்னொரு அசெட் ஹையர் லோ. இதுதான் மொத்தம் 4xல ரெண்டு விதமான கோரிலேஷன் இருக்கு. ஓகேவா? பாசிட்டிவ் கோரிலேஷன், நெகட்டிவ் கோரிலேஷன். ஓகேவா? பாசிட்டிவ் கோரிலேஷன் அசெட்னா யார் யாருன்னா, இப்போ உதாரணத்துக்கு யூரோ, ஜியு இப்படியே வச்சுக்கலாம். இல்ல யூரோ ஜிபிஐ, ஜிபி ஜிபிஐ, யூரோ யூஎஸ்டி, ஜியு யூஎஸ்டி, யூரோ செஃப், ஜியு செஃப், அந்த மாதிரி வச்சுக்கலாம். நெகட்டிவ் கோரிலேஷன்னா யூரோ யூஎஸ்டி பை ஆக போறோம், ஆனா DXY செல் ஆக போறோம். இப்படி இருக்கும். இது நெகட்டிவ் கோரிலேஷன். யூரோ யூஎஸ்டி லோவர் லோ, DXY ஹையர் லோ. ஓகேவா? ஸோ இதுவுமே SMT தான். ஸோ இட் டிபெண்ட்ஸ், பாசிட்டிவ் கோரிலேஷனா நெகட்டிவ் கோரிலேஷன் அந்த அசெட், அதை பொறுத்து மாறுபடும். ஓகேவா? இது யூரோ, இது DXY. ஸோ SMTனா பேசிக்கா புரிஞ்சுதா? ஒரு பேரு ஒரு இதை தூக்குவான், இன்னொரு பேரை தூக்க மாட்டான். இதுதான் நம்ம டர்ட்டில் சூப்னு சொல்லணும். இப்ப இந்த லைனை இப்படி இழுத்து ஸ்டாண்டிங்கா வருது பதிலா இப்படி போட்டா இது பேர் டர்ட்டில் சூப். திஸ் இஸ் ஆக்சுவல் டர்ட்டில் சூப். ஒருத்தன் டர்ட்டில் சூப் அடிப்பான், இன்னொருத்தன் டர்ட்டில் சூப் அடிக்க மாட்டான். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெயிலியர் ஸ்விங்னு வாங்க. இந்த ஸ்விங்கை பிரேக் பண்றதுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு மார்க்கெட். அப்ப அதனால ஆட்டோமேட்டிக்கா இது ஃபெயிலியர் ஸ்விங். ஒரு லோ வைக்க வந்திருக்கான், பட் டக்குனு யூரோ யூஎஸ்டி அந்த லோ வச்சுட்டான், இவன் வைக்கல. அப்ப இவன் அந்த லோ வைக்கிறதுக்கு தவறிட்டான். அதுதான் நம்ம ஃபெயிலியர் ஸ்விங்னு கூப்பிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? ஐ மீன் இது புரிஞ்சுதா பேசிக்? இப்ப இதுல ஒரு மேட்டர் இருக்கு. நாட் எவ்ரி SMT இஸ் வேலிட். ஓகேவா? எல்லா SMTயும் வேலிட் ஆகாது. SMT முதல்ல எங்க நடக்கும் அப்படின்னா, price will form SMT when it is going to reverse. So இந்த லைன்ல தான் இதுதான் மேட்டர். பிரைஸ் எப்ப ரிவர்சல் பாயிண்ட்ல தான் SMT பார்க்கணும். எல்லா இடத்துலயும் போயிட்டு SMT பார்க்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், பயாஸ்
equal to SMT. SMT is not equal to bias. ஓகேவா? உன் bias என்னன்றதை டிசைட் பண்ணிட்டு தான் SMT யூஸ் பண்ணணும். SMT கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு bias யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பே SMT வந்துச்சுன்னு சொல்லிட்டு SMT வச்சே மூவ் பண்ணுவாங்க. SMT வச்சு bias fix பண்ணக்கூடாது. உனக்குன்னு முதல்ல உன்னோட பயாஸை கண்டுபிடிச்சிட்ட, அதுக்கப்புறமா அந்த உன்னோட பயாஸ்க்கு ஏற்ற டைரக்ஷன்ல SMT இருந்தா மட்டும்தான் அது ஹை ப்ராபபிலிட்டி. SMT இருக்குன்றதுக்காக நீ பயாஸ் தேடக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னு, எந்த SMT ப்ரோ எடுக்கிறது? இப்ப இது வந்து ஒரு சார்ட் எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. இப்ப இந்த இடத்துல இப்ப இதுல நான் எதை ப்ரோ SMT எடுக்கிறதுனா, நான் எப்பவுமே எதை யூஸ் பண்ண சொல்றேன், நான் இந்த இன்டர்மீடியட்ல வர குட்டி குட்டி கேண்டில் எல்லாம் எடுக்க மாட்டேன். எனக்கு தேவை ஸ்விங் லோல ஃபார்ம் ஆகும் SMT. ஓகேவா? எனக்கு தேவை ஒரு ஸ்விங் லோல ஃபார்ம் ஆகும். ஸ்விங்ல ஃபார்ம் ஆகும். ஸ்விங் லோவோ ஹையோ, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ட்ரெண்ட் பயாஸ் பொறுத்து. பட் ஆனா எனக்கு ஸ்விங் பாயிண்ட்ல SMT ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி குப்பை மாதிரி நடுவில் தான் SMT, இந்த லோ தூக்குறான், இந்த லோல SMT வருது, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஓகேவா? எனக்கு தேவை ஸ்விங் பாயிண்டா இருக்கணும். அது ஸ்விங் ஹை ஆர் ஸ்விங் லோ. இட் கேன் பி எனி டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேம் வந்து மேட்டர் கிடையாது. ஓகேவா? ஒரே நிமிஷம் கைஸ், ஒரு கால் மட்டும் இருக்கு. சொல்றா, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா வீடியோ, என்னாச்சு? ஒரு நிமிஷம். $5 வேணுமா? ஏண்டா நீதான் நிறைய வேணும் அப்படி இப்படின்னா நீ திருத்த மாட்டேன். எதுலயாவது ஒரு ட்ரேட் வேணா எடுத்துடு. சரி, ஏதாவது பண்ணு. டேய், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா, முடிச்சுட்டு வந்துருந்தா. ம் 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 ஓகே, சாரி கைஸ், வந்துட்டேன். ஸோ இப்படிதான் நான் எடுப்பேன். இதுதான் எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? பிளஸ் இந்த SMT எப்படி எப்ப எந்தெந்த ஹை ப்ராபபிலிட்டி SMT வரும்னா, டைம் ஆஃப் த டே அண்ட் டே ஆஃப் த வீக். ஓகேவா? என் மாடல் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், என் மாடல் FEG வச்சு ரவுண்ட் ஆகும். FEG தான் என்னோட மாடல். ஓகேவா? ஸோ இப்போ இது டெய்லி டைம் ஃப்ரேம் FEG-ஆ இருந்தா மண்டே மார்க்கெட் இப்படி இருக்கு, டியூஸ்டே மார்க்கெட் டர்ட்டில் சூப் இந்த இடத்துல SMT ஃபார்ம் ஆகும். விச் மீன்ஸ் யூரோ USD போயிட்டு இந்த ஹையர் டர்ட்டில் சூப் அடிக்கிறான், DXYயோ GBPயோ அந்த லோஸையோ ஹைஸையோ ரெஸ்பெக்டிவா டர்ட்டில் சூப் அடிக்காம இருப்போம். அதுதான் நான் போட்ட அந்த ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன், டே ஆஃப் த வீக் அண்ட் டைம் ஆஃப் த டே. இந்த டியூஸ்டேன்ற கேண்டில் எந்த டைம்ல அடிக்கிறான், லண்டன்ல வைக்கிறானா நியூயார்க்ல வைக்கிறானா? ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம். சில ஸ்பெசிபிக் கீ டைம்ஸ் இருக்கு. ஸோ அது என்னால சொல்ல முடியாது. ஸோ கோச்சிக்காதீங்க, அது நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ இதுதான் பேசிக்கா SMT. இப்போ இதுக்கான ரியல் சார்ட் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா யூரோ USD எடுத்துக்கோங்க. நேத்து இந்த இடத்துக்கு ரீப்ளேட் வந்துடும். இப்ப இது நியூஸோட கேண்டில். ஓகேவா? செவ்வாய்க்கிழமையோட ஹைய புதன்கிழமை தூக்கல, இதுல யூரோ USD தூக்கல.
ஆனா அப்படியே போயிட்டு ஜிபிபிஎஸ்டியை பாருங்க, செவ்வாய்க்கிழமையோட ஹைய புதன்கிழமை தூக்கிட்டான், விச் மீன்ஸ் எஸ்எம்டி. நான் 2 லைன் போட்ட ஞாபகம் இருக்கா? டைம் ஆஃப் த டே, டே ஆஃப் த வீக்னு. டே ஆஃப் த வீக் வெனஸ்டே, மிட் வீக் ரிவர்சல், டைம் 8:30 நியூஸோட டைம், பிளஸ் நான் சொன்ன ஸ்விங் பாயிண்ட், ஸ்விங் பாயிண்ட், ஸ்விங் பாயிண்ட். இந்த நடுவில் இருக்க எதையுமே நான் எடுக்கல, தெரியுதா? ஸ்விங் டு ஸ்விங், அவ்வளவுதான். ஸ்விங் டு ஸ்விங், புரியுதா? இதே இது 2 எஸ்எம்டியா வந்தா இன்னும் ஹை ப்ராபபிலிட்டி, டபுள் எஸ்எம்டின்னு வாங்க அதுக்கு பேர். அது எங்கன்னா இப்ப காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹைய யூரோ யூஎஸ்டி தூக்கல, ஆனா அப்படியே போயிட்டு டிஎக்ஸ்ஐ பாருங்க, தூக்கிட்டானா? சேம் ரேண்டம் பாயிண்ட்ஸ் கிடையாது, ஸ்விங் பாயிண்ட். ஸ்விங் லோ, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் ஹை. அதுக்கப்புறம் யூரோ இந்த ஹை தொட்டிருக்க மாட்டான், புரியுதா? இப்படிதான் இந்த எஸ்எம்டி ஒர்க் ஆகும். பயாஸுக்கு ஏற்றபடிதான் எஸ்எம்டி யூஸ் பண்ணும். எஸ்எம்டி இருக்கேன்றதுக்காக போய் பயாஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? இதுதான் எஸ்எம்டி, இப்படிதான் ஃபார்ம் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு காட்டுறேன். ப்ராப்பரான எஸ்எம்டி ஃபார்ம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. இந்த இடம் இருங்க. வாய்ஸ் கேக்குதுல? கேக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோவ யூரோ யூஎஸ்டி தூக்கிட்டான். அகைன் டே ஆஃப் த வீக், டைம் ஆஃப் த டே, ஓகே. அப்படியே டிஎக்ஸ்ஐ போய் பாருங்க, அந்த ஹைஸை டிஎக்ஸ்ஐ தூக்கல. இந்த ஹையை அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடக்கூடாது, தெரியுதா? யூரோ போய் பாருங்க, அந்த லோ அதுக்கப்புறம் மார்க்கெட் தொட்டிருக்க மாட்டான். ஷூட், புரியுதா கைஸ்? இப்படிதான் கைஸ் எஸ்எம்டி யூஸ் பண்ணும். இது சில டைமிங்ஸ் இருக்கு, பட் அது என்னால சொல்ல முடியாது, ஸோ கோச்சிக்காதீங்க. எது ஹை ப்ராபபிலிட்டி எஸ்எம்டி, எது லோ ப்ராபபிலிட்டி எஸ்எம்டி, there is a differentiation. ஸோ இதை வச்சுதான் நான் இப்ப இந்த ஷார்ட்டை எடுத்தேன். இன்னைக்கு யூரோல இன்னும் ஓடிட்டு இருக்கேன் அந்த ஷார்ட். இங்க போட்டு வச்சிருக்கேன் நான் மேல, இதை வச்சு மட்டும்தான் பேஸ் பண்ணி அந்த ஷார்ட் எடுப்பேன். காலைல ஏஷியாலே ஓபன் பண்ணி விட்டேன். டெலிவரி கொஞ்சம் கேவலமா தான் இருக்கான், பட் வேற வழி இல்லை, எடுத்துதான் ஆகணும். ஸோ இன்னொரு ட்ரேட் காட்டுறேன். கோல்டு நேற்று எடுத்த லாங்கோட ட்ரேட் காட்டுறேன். நல்லா பாருங்க, ஸ்விங் பாயிண்ட், ஸ்விங் பாயிண்ட். கோல்டு அந்த லோவர் தூக்கிட்டான். சில்வர் பாருங்க, இதை நீங்க எஸ்எம்டி எடுக்கலாம், அப்படின்னா இதை கூட எடுத்துக்கலாம். தீஸ் லோஸ் 245 லோவை 915 தூக்கல. கோல்டு போய் பாருங்க, 245 லோவை, எங்களோட 245 எங்க போய் மாட்டிடுச்சு. 245 லோ 915 கோல்டு தூக்கிட்டான். அகைன் எஸ்எம்டி, புரியுதா? டைம் இருக்கு, டே இருக்கு, ப்ரொஃபைல்ஸ் இருக்கு, டெய்லி ப்ரொஃபைல் இருக்கு, வீக்லி ப்ரொஃபைல் இருக்கு, லண்டன் லோ ஆஃப் த டேவா, நியூயார்க் ஐ ஆஃப் த டேவா, இல்ல லண்டன் ஐ ஆஃப் த டேவா, இல்ல நியூயார்க் லோ ஆஃப் த டேவா, அந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ், கீ டைமிங்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு கைஸ் எஸ்எம்டி. ஓகேவா? எஸ்எம்டி இல்லாம என் மாடல் கிடையாது. என் மாடலுக்கு எஸ்எம்டின்றது ரொம்ப 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 மஸ்ட். என் மாடல்ல என்ட்ரி மாடல் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, எஸ்எம்டி இல்லாம நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன், அது என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த வீடியோ தட் யூ கைஸ் ஆஸ்க்ட் அண்ட் ஐ டெலிவர்ட். பட் இது பேசிக் எஸ்எம்டி தான் கைஸ். இது இன்னும் கீ ஸ்டெப்லாம் உள்ள நிறைய இருக்கு. அது உங்களுக்கு டைம் ஆஃப் த டே, எந்த நாள் எப்படி எந்த மாதிரியான ப்ரொஃபைல் வரும், மண்டே எப்படி இருக்கும், டியூஸ்டே எப்படி இருக்கும்,
வெனஸ்டேனா என்ன, தேர்ஸ்டேனா எப்படி இருக்கும், லண்டன் எப்படி இருக்கும், நியூயார்க் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த புரிதல் இருந்தாதான் guys இந்த எஸ்எம்டியை ஃபுல் ஃபிளெஜ்டா யூஸ் பண்ண முடியும். சும்மா ரேண்டமா யூஸ் பண்ணலாம், பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்யூரேசி இருக்காது. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், எஸ்எம்டி வச்சு பயாஸ் கண்டுபிடிக்க கூடாது, பயாஸை கண்டுபிடிச்சு தான் எஸ்எம்டி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பாருங்க. இது உங்களுக்கு இன்னும் இந்த வீடியோலயே ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் மேபி என்ன நெக்ஸ்ட் வீடியோ இல்ல ஒரு இது மாதிரி போடுறேன். நம்ம சேனல் 600 சப்ஸ்கிரைபர் அடிச்சதுனால நான் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு ஜிமீட் ஃபார்ம் ஒன்று அனுப்பிச்சு லிங்க் ஃபில் பண்றேன். ஸோ உங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா அந்த ஜிமீட்டை கிளிக் பண்ணுங்க. நம்ம சாட்டர்டே கம்மிங் சாட்டர்டே எனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா? எதுவும் ஒர்க் இல்லை. ஸோ கம்மிங் சாட்டர்டே ஈவினிங் ஒரு 6 PM போல நான் உங்களுக்கு ஜிமீட் லிங்க் உங்க மெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஐ மீன் அந்த மீட்ல ஜாயின் ஆகுங்க, நம்ம வேணா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி நான் பில்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்காக லைக் உங்களுக்கு சைக்காலஜி வைஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றீங்களா, அது மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ பார்ப்போம் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிட்டேன், எவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்றதை பார்த்துட்டு இது பண்ணலாம். அந்த ஜி ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி வைங்க, நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெயில் பண்ணி விட்டுறேன் எல்லா டீடைல்ஸும். லைக் சும்மா ஒரு 1 hour மாதிரி ஜிமீட்ல ஜாலியா பேசிட்டு லைக் நீங்க என்ன மார்க்கெட் ட்ரேட் பண்றீங்க, எப்படி பண்றீங்க, ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு வேற என்ன கண்டென்ட் வேணும்ன்றதை கேட்டுட்டு ஸோ அதுக்கேற்றபடி we can proceed. Okay, so that's it for today video guys. Hope you guys learn something new and hope you guys benefit from this. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம உங்க தாட் ப்ராசஸை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப், பை, ஸ்டே கேர்ஃபுல்லி அண்ட் ரெஸ்பான்சிபிள்.